நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதனால நான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அவர் விட இல்ல. அவர் உதவி செஞ்சது அவ்வளவும் அவரு கிஃப்டா கிடைச்ச. எந்த கேள்விக்கு பதில் வரையல அண்ணா. உங்களோட கேள்விக்கு பதில் இதுதான்ண்ணா. அவர் உதவி கிருஷ்ணா உதவி செஞ்சது அவ்வளவும் கிருஷ்ணாக்கு கிஃப்டா கிடைச்ச காசு. கிஃப்டுக்கா இருக்கும் எப்படி வர்ற அவங்க எப்படி வர்ற அவ்வளவு பேரும் அந்த அவ்வளவு பேரும் வந்து நான் கிஃப்டா கொடுத்தனான் நீங்களா கேட்கறதுக்கு சொல்லிட்டு போய் ஒரு காசு கொடுத்தவர் கேஸ் கொடுக்கவும் இல்ல, வீடியோ போடவும் இல்ல, பண்ணிடவும் இல்ல. கோப்ரா ஒருத்தன் வந்து தண்ட டீடைல்ஸோட வந்து சொல்லிட்டு போட்டும் நாங்கள் வந்து கிஃப்டா தான் கொடுத்தனா நீங்க யார் கேட்கறது கண்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நேற்றைய லைவையும் முந்தநாத்து லைவையும் ரெக்கார்டிங் எடுத்து பாருங்க. ஒருத்தர் வந்து 10 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறார், கிஃப்டா தான் கொடுத்திருக்கிறார். சரியான இன்னொருத்தர் வந்து நிறைய காசு கொடுத்துருக்காரு, கிஃப்டா தான் கொடுத்துருக்காரு. 2 லைவ்ல 2 ரெக்கார்ட் இருக்கு. ஃபுல் லைவ் ரெக்கார்ட் வேணும்னா நீங்க கேளுங்க, நாங்க எடுத்து தரோம். ஓகே கோப்ரா, ஓகே எல்லாம் கிஃப்டால கொடுத்த 10 பேரோ 20 பேரோ 30 பேரோ ஏன் வலையதளத்துல வந்து நான் தான் இதுன்னு சொல்லிட்டு போயில நான் கொடுத்தனாண்டு காசு வெயிட் கொடுத்தவனுக்கு சொல்றது ஒருத்தரும் வந்து ஆதாரம் போட்டு ஆதாரத்தை சொல்லு இப்படி சொல்லக்கூடாது. எல்லாம் கிஃப்டா கொடுத்தாண்டு துணிவு இருக்கா அவனுக்கா எல்லாருக்கும் துணிவு இருக்கா காசு கொடுத்து காசு கொடுத்தவனுக்கு துணிவு இருக்கா நான் தான் இது இந்த நான் தான் கிஃப்டா கொடுத்தேன் நீ யார் கேட்கறதுக்கு சொல்றதுக்கு துணிவு இருக்கா இல்ல போயிட்டாங்க அருண் ஜேம்ஸ் சொல்லிட்டு போயிட்டாங்க. அருண் ஜேம்ஸ் எங்கட லைவ்ல வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க நீங்க டூ லேட் தூங்கி எழுப்பிட்டு வர்றீங்க. நேத்து வந்து ஒருத்தர் சொன்ன 10 லட்சம் கொடுத்தேன்னு சொல்லி அதுக்கு முதல் மனைவி பிள்ளைகள் குட்டிகளோட அவர் சேரிட்டி வச்சு நடத்துறார். அந்த அவர் கொடுத்திருக்கிறார் எத்தனை லட்சம் கிருஷ்ணா கொடுத்தது மட்டும் இல்லாம அவர் சொன்னவர் என்ன தெரியுமா? அவர் சொன்னவர் இன்னொன்னு சொல்றாங்க, தம்பி நீங்க போறீங்க தானே அதுல இருந்து 10,000 பெட்ரோல் செலவு எடுக்கடிச்சதுக்கு கிருஷ்ணா சொன்னதாம். இல்லன்னா அந்த 10,000 இன்னும் கொஞ்சம் காசு நான் போட்டு இன்னும் ஒரு இல்லாதவர்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி கூட்டிட்டு வரல. உங்களுக்கு தெரியும் புலம்பெயர் தெரியாது. இங்க வந்து பேசுறவங்களுடைய ரெக்கார்ட் தான் இருக்குது. யாரும் தெரியாது, பட் அவங்க வந்து பேசுறாங்க. கோப்ரா நான் இன்றைக்கு வந்து கிருஷ்ணாக்கு எதிரி இல்ல. ஓகே கிருஷ்ணா எனக்கு யாருமே எதிரியா இங்க பாருங்க. கிருஷ்ணாக்கு எதிரியோ துரோகியோ அது எங்களுக்கு தேவையில்லை. நீங்க பேச வந்திருக்குது கிருஷ்ணாக்கு எதிராக, பட் பேசுவோம். நீங்க பேசுங்க. இல்ல இப்ப நீங்க சொல்றத நாங்க நீங்க சொல்றீங்கல்ல எல்லாரும் கிஃப்டா கொடுத்தவங்க எல்லாரும் சொல்லிட்டு போடுங்க நான் கிஃப்டா கொடுத்தேன் அத நீங்க கிருஷ்ணா மணி லாண்டரிங் பண்ணினு சொல்ற ஆக்கள் நிறுவீங்கப்பா. எங்களுக்கு என்னதுக்கு அப்பா சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது? அறிவில்லையா உங்களுக்கு? மணி லாண்டரிங் பண்ண கேஸ் போட்டவங்க தான் நிரூபிக்கணும். என்னது கொடுத்தவன் எல்லாம் சொல்றான் இல்லையா நான் கொடுத்தேன். அப்ப பிச்சை எடுங்க ரோட் வழியா கிருஷ்ணா காசு கொடுத்தோம் வாங்க பிச்சை எடுங்க லைவ் போட்டு ரெக்கார்டிங் போது லைவ் வெயிட் பண்ணுங்க. அருண் ஜேம்ஸ் காசு கொடுத்தவன் வாங்கடான்னு சொல்லி பிச்சை எடுங்க ரோட் வழியா. அண்ணா காசு கொடுத்தவனுக்கும் பிரச்சனை இல்ல, வேண்டினவனுக்கும் பிரச்சனை இல்ல. இளவரசன் தலைவரை வெயிட் ரெக்கார்டிங் போது வெயிட் எவ்வளவு நேரம் அண்ணா வெயிட் பேசுங்க. இளவரசன் நான் ஒன்றே தான் கேக்குறேன். நீங்க ரெக்கார்ட்ல போட்டு பேசுங்க. ஓகே நீங்க ரெக்கார்டிங்ல போட்டு கொடுங்க. இப்ப ரெக்கார்டிங்ல போட்டு இது அவ்வளவுதான் கேளுங்க. ஓகே கொடுத்தவனும் கேட்கல வாங்கினவனும் கேட்கல. நீங்க கொடுத்ததா இருந்தா அந்த அடையாளத்தை சொல்லி வர சொல்லுங்க. அண்ணா கொடுத்தவன் கிப்டா கொடுத்தவன் அவன் தன்னை பத்தி கதைக்க வேண்டிய தேவை இல்லை. உனக்கு சொன்னவனுக்கும் பிரச்சனை இல்ல. ஒருத்தன் 2 பேர் சொல்ற வச்சு இளவரசன் கதைக்க வேண்டாம். இல்ல நான் கேட்கிறேன் இதுவரைக்கும் கொடுத்தவன் ஆயிரக்கணக்கான பேர் 2-3 பேர் கிஃப்டா கொடுத்தவன் வச்சு கதைக்க ஒரு கதையை கேட்டுட்டு கதைங்க. கொடுத்தவன் ஆராய்ச்சோருதான் நான் காசு கொடுத்தனா கிருஷ்ணா ஏமாத்திட்டான். இதுவரைக்கும் எங்கேயாச்சும் ஒரு இடத்த கேஸ் கொடுத்துக்கானா? என்னது
இதுவரைக்கும் கிருஷ்ணாட்ட நான் காசு கொடுத்தேனா காசு ஏமாத்திட்டாங்க என்னன்னு சொன்னா எல்லாம் வெளிநாட்டுல உள்ளவன் வந்து ஒரு தினம் வந்து 50,000 1 லட்சம் கொடுக்கறது கேஸ் கொடுக்க போறது இல்ல. ஏன்னா 50,000 1 லட்சம் வெளிநாட்டுல இருக்கவனுக்கு காசு சொல்ற கேளுங்கய்யா கேளுங்க. அதாவது வந்து எல்லாரும் அள்ளி கொடுத்துட்டான், அள்ளி கொடுத்தாங்க நிறைஞ்சா பிறகு அங்க போய் சேர வேண்டிய இடத்த போய் சேரலன்னா கொடுத்தவன் கேட்பானே, கொடுத்தவன் யாரும் கேட்க இல்லையே, இடையில இருக்கிற நீங்க தானே கொடுத்தவன் கிப்டா கொடுத்தான் வேண்டியவன் என்னன்னு சொல்லுங்க. இடையில இருக்கிற நான் கேக்குறேன், நான் கொடுத்தவன் கேக்குறீங்க இப்ப இல்ல நான் கொடுத்தா கொடுக்கலன்னு உங்களுக்கு தெரியுமா? நீ இல்ல கொடுத்தது கொடுக்காது இல்ல உங்களோட கேள்விக்கு நான் கேக்குறேன். ஓகே நீங்க கொடுத்தீங்களா? நான் கொடுத்தா கொடுக்கல. ஓகே நீங்க கொடுத்தீங்க, நீங்க கொடுத்தீங்களா? நான் இவ்வளவு காசு இவருக்கு கொடுக்க சொல்லித்தான் கொடுத்தேன், இவர் கொடுக்கல ஆதாரத்தோட சொல்லுங்க. கொடுத்தவன் யாரும் கேட்கலன்னா வேண்டினவன் யாரும் கேட்கல, இடையில சும்மா நீங்க என்ன கத்துறீங்க? அப்ப இப்ப நீங்க சொல்றது வந்து கொடுத்தவன் தானே இப்ப கேட்டுக்கொண்டிருக்கான். என்ன பிரச்சனைன்னு சொன்னா கொடுத்தவன் வந்து கஷ்டத்துக்கு மற்றவனுக்கு கொடுத்தவன், ஆனா தண்ட பேரை சொல்லலாம இருக்க. ஏன்னு சொன்னா வந்து கொடுத்ததுக்கு டாக்ஸ் அந்த இந்த பிரச்சனை வருமாண்டு. கஷ்டத்துக்கு கொடுத்தவன் டொனேட்டா கொடுத்தவன் டொனேட் பண்ணினவன் அவன் வேண்டி ஐயா டொனேட் பண்ணினவன் ஐயா அவன் ஏன் இப்ப கேட்க வர்றான்? யார் கேட்ட? ஏன் இப்ப கேட்க வர்றான்? யார் கேட்டது? கொடுத்தவன் யார் கேட்டிருக்கான்? என்ன நீங்க சொல்லுங்க. தலைவரே ஆரன் ஜேம்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இளவரசன் நீங்க வெளிநாட்டுல இருக்கிறீங்களா உள்நாட்டுல இருக்கிறீங்களா தலைவர்? ஆனா நான் வெளிநாட்டுல இருக்கிறேன்னா எந்த நாடு ஐயா? வெளிநாட்டுல இருந்து சேரிட்டிக்கு அனுப்புறதா இருந்தா அந்த சேரிட்டியுடைய பேர் மென்ஷன் பண்ணணும். இது தெரியுமா ஐயா உங்களுக்கு? பண்ணணும். ரைட். அந்த மென்ஷன் பண்ணாம அனுப்புறதா இருந்தா கிஃப்ட் அனுப்பினா கேள்வியில கேட்க மாட்டாங்க. அங்க கிஃப்ட் இல்லாம சேரிட்டி அனுப்புறேன்னு சொல்லினா கண்டிப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. முடிக்கிறேன் வெயிட் பண்ணுங்க. இடைநடுவு குறுக்கிடாதீங்க. நீங்க பேசுறீங்க தானே, வெயிட் பண்ணுங்க. இளத்திலவரசன் தலைவரே அவர் கேட்கிறவர் சரியான என்னன்னு சொல்லிட்டுன்னா கொடுத்தவன் வர்றான் இல்லையா ஐயா, கொஞ்சம் தான் கொடுத்துருக்கான்னு சொல்லி. அப்ப நீங்க தெளிவா அவருக்கு பதில கொடுங்க. அண்ணா கிஃப்டா கொடுத்தா கிஃப்ட் அனுப்பலாம், சேரிட்டின்னு சொல்லி அந்த சேரிட்டி பேர் இருக்கும், இந்த சேரிட்டிக்கு அனுப்பிடுறான்னு சொல்லி கிருஷ்ணாக்கு எதிராக கேஸ் போட்டவங்களை வந்து பதில சொல்லுங்க. அடுத்த நீங்க கேக்குறீங்க கொடுத்தவனும் சும்மா இருக்கிறான் வாங்கினவனும் சும்மா இருக்கான் அடையாளம் கத்துறான்னு சொல்லி அதை நீங்க தெளிவா சொல்லுங்க. அண்ணா கொடுத்தவன் நீங்க சொல்றீங்க தானே கொடுத்தவன் வாங்கினவன் அடையாளம் கத்துறான், அந்த லைவ்ல இருக்கிறவனுங்களை கொடுத்தவனை கூட்டிட்டு வந்து பேச சொல்லுங்க. கொடுத்தவன் ஆராய்ச்சி இது வரைக்கும் நான் கொடுத்தனா கிருஷ்ணா கொடுக்க இல்லைன்னு சொல்ல இல்ல, வேண்டினவனுக்கும் பிரச்சனை இல்லை. தேவையில்லாத ஒரு பிரச்சனையை உருவாக்குறாங்க. இப்ப நீங்க சொல்றத பார்த்தா வந்து இந்த கிருஷ்ணாவை வந்து உள்ளுக்கு போட்டதும் கேஸ் கொடுத்ததும் கிருஷ்ணா பேட்டு கலைக்கிறவன் வந்து கொடுத்தவன் இல்ல கொடுத்தவன் எல்லாம் அமைதியா இருக்கிறான்னு சொல்றீங்க. கொடுத்தவன் சரியான தேவைக்கு கொடுத்தவன் சரியான இடத்துக்கு போயிட்டா பேசாம இல்ல. இளத்திலவரசன் ஒரு நிமிஷம் தலைவரே. அருண் ஜேம்ஸ் இவ்வளவு நேரம் தூங்கி கொண்டிருந்தீங்களா தலைவரே? நீங்க நான் என்ன சொல்றேன், கிருஷ்ணாக்கு கேஸ் போடப்பட்டது சரியான, கிருஷ்ணாவை தூக்கி உள்ளுக்கு வச்சது இது அனைத்தும் சரியான டேஷ்போரா சம்பந்தப்பட்ட தமிழ் பாக்ஸ் அர்ஜுனாவை வச்சு இயக்கக்கூடிய புலம்பெயர்ந்த நாட்டை சேர்ந்த கூடிய குடிகார கூட்டம். அவ்வளவுதான் தலைவர், முடிஞ்ச. அதை திரும்பவும் கேக்குறீங்க இல்லத்துல வர இல்ல. இப்ப நீங்க சொல்ற வந்து இப்ப கிருஷ்ணாவை உள்ளுக்கு போட்ட வந்து இப்ப தமிழ் பாக்ஸ் தான் உள்ளுக்கு போட்டதா? அதையா சொல்லுவாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தமிழ்ல தான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். தமிழ்ல தான் உங்கள்கிட்ட தெளிவா சொல்றேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆரன் உங்கள்கிட்ட தமிழ்ல தான் நான் சொல்றேன். தமிழ் பாக்ஸ் சம்பந்தப்பட்ட அர்ஜுனாவை வச்சு இயக்கக்கூடிய டேஷ்போரா சம்பந்தப்பட்டவங்க தான் கிருஷ்ணாவத்துக்கு உள்ளுக்கு போட்டிருக்குது. போட்டதுக்குரிய காரணம் கிருஷ்ணா வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். அதே போல இலங்கை நாட்டுக்கு ஆதரவாக கொடி பிடித்தவர். அதைத்தான் அர்ஜுனா பேசியிருக்கிறார். ஏகேடி கட்சியினால கொடிபிடிக்க அனுமதி கொடிபிடிக்க வைக்கப்பட்டவர் சொல்லியோ அப்படித்தான் பேசியிருக்கிறார் நினைக்கிறேன். அப்படி பேசியிருக்கிறவர் சரியான. இது எல்லாத்துக்கும் காரணம் சரியான இந்த கொடி பிடித்தலும் அடுத்தது மாவீரர் நாள் வீடியோ எடுத்து போட்டதும்.
இதன் காரணத்தினாலதான் சரியான கிருஷ்ணா வளர்ந்து கொண்டு வர்றார். அவர் ஒரு அரசியலுக்குள்ள வந்துட்டாருன்னு சொல்லிட்டுன்னா தண்ட தமிழ் இன மக்கள் நல்லபடியாக வாழுவாங்க. நிறைய உதவிகள் கிருஷ்ணாவை வச்சு புலம்பெயர்ந்த நாட்டு மக்கள் பேசி முடிக்க விடுங்க. புலம்பெயர்ந்த நாட்டு மக்கள் கிருஷ்ணாவை வச்சு இலங்கையில் இருக்கிற கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்துடும் என்றதுக்காக வேண்டி சரியான அதை தீர்க்க விடக்கூடாது என்றதுக்காக வேண்டி டாஸ்போரா நாட்டுல எனி டைம் பிரச்சனை இருந்து கொண்டிருக்கணும் என்றதுக்காக வேண்டி டாஸ்போராவோட ஏவப்பட்ட அர்ச்சுனா டாக்டர் பார்லிமெண்டத்துல பேசினார். அதுக்கு காரணம் தமிழ் பாக்ஸ் என்ற வலைத்தளத்தின் மூலமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய டாஸ்போரானுடைய வலைத்தளம். அதுக்குரிய கைக்கூலி தான் அர்ஜுனா டாக்டர். இதுக்கு பிறகு கேள்வி கேட்டீங்கன்னா சொல்லுங்க. அதாவது வந்து அர்ச்சனாவை வந்து வழியில தூக்கி எடுத்து தமிழ் பாக்ஸ் எல்லாத்தையும் நிப்பாடி கிருஷ்ணா திருப்பி ரோட்டுக்கு வந்து திருப்பி செய்ய வலிக்கிட்டா வந்து எல்லாம் நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துருமா? கிருஷ்ணா வந்து அப்படி அர்ச்சனாவை கிருஷ்ணா வந்து இல்ல கிருஷ்ணாவால கேள்வியை கேட்டா பதில சொல்ல விடுங்க. நான் சொன்னா கிருஷ்ணா வந்து அர்ஜுனாவை வெளியில தூக்குவாருன்னு சொல்லி இல்ல நான் சொல்றேன் என்னன்னு சொன்னா நீங்க பதில் சொல்லணும். என்னட்ட பதில் கேட்க கூடாது. நீங்க சொன்னா நீங்க தான் பதில் சொல்லணும். என்னட்ட பதில் கேட்க கூடாது. உங்களோட கதைக்கு நான் பாரு. அதாவது வந்து அர்ச்சனா வந்து பார்லிமெண்ட்ல எல்லாம் அர்ச்சனாவும் வழியில போய் தமிழ் பாக்ஸ் எல்லாம் வழியில போய் கிருஷ்ணா திருப்பி ரோட்டுக்கு வந்து மக்களுக்கு உதவி செய்யறதா மக்கள் எல்லாம் டெவலப் ஆயிருவாங்களா? அதான் சொன்னீங்க. அதுதாங்க அர்ஜுனா வெளியில போவாரா அல்லது தமிழ் பாக்ஸ் எல்லாம் வெளியில போவாமான்ற விஷயம் எங்களுக்கு தெரியாது. இல்ல நாங்க சொல்ற விஷயம் அவன் வெளியில போயிட்டா நீங்க கேக்குறது அர்ஜுனா சம்பந்தப்பட்ட கேட்டா நீங்க நீங்க கேட்டதுக்கு தான் நான் கேக்குறேன். சரியா? நீங்க சொன்னீங்க என்னன்னு சொன்னா கிருஷ்ணாவை வழியில விட்டா அவன் மக்களை நல்லது எல்லாம் செய்து மக்களை நல்லாக்கிடுவாங்கன்னு சொல்றீங்கல்ல. அப்ப அர்ச்சனாவும் வழியில போய் தமிழ் மக்களும் வழியில போய் அர்ச்சனாவும் வந்து திருப்பி உள்ளுக்கு வந்துட்டா எல்லாம் நல்லா நடக்குமா? எங்களுக்கு நல்லா நடக்கணும். அர்ஜுனா வெளியில போறதோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அர்ஜுனா வெளியில போறதோ தமிழ் பாக்ஸ் வெளியில போறதோ இது எனக்கு அவசியமற்ற செய்தி. சரியானே? ஆனா கிருஷ்ணா வெளியில வந்து சரியானே கண்டிப்பா கிருஷ்ணாக்கு இருந்த பலத்தை விட இன்னும் பல மடங்கு பலத்தோட மக்களுக்கு இன்னும் நல்லது செய்து சரியானே கண்டிப்பா அரசியல்ல கால் தடம் பதிக்கும் கிருஷ்ணா. ஐயா எங்களுக்கு மக்களுக்கு நல்லது நடக்கணும் கத்தி கொண்டிருக்கோம். நாங்களும் வேலை வட்டியை மக்களுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மக்களுக்கு நல்லது நடக்கணும். சொல்ல முடியும். ஒரு சின்ன விஷயத்த நீங்க திங்க் பண்ணுங்க. மக்களுக்கு நல்லது நடக்கணும். கோப்ரா ஒன்றே அப்படி வழியில வந்து திருப்பியும் மக்களை எதிர்த்து வந்து கிருஷ்ணா கதைக்கா இந்த டிக்டாக் வழியில போறீங்க? நான் கேட்கறேன். கிருஷ்ணா வெளியில வந்து மக்களை எதிர்த்து காய்ச்சாண்டா எப்படி எதிர்த்து காய்ச்சா? ஒரே ஒரு வேலையா கேட்கறேன் கோப்ரா. எப்படி எதிர்த்து காய்ச்சா கொஞ்சம் சொல்லுங்க. வழியில வந்து மக்களுக்கு நல்லது நடக்காம திருப்பியும் வந்து மக்களை எதிர்த்து கதைச்சு நடந்தா சரி இவன் வேஸ்ட் பண்ணு சொல்லி போட்டு வெளியில போவீங்க. இதான் நான் கேட்கறேன். நீங்க சொல்றது புரியல. புரியுற மாதிரி சொல்லுங்க. புரியுற மாதிரி சொல்லுங்க. அதாவது வந்து இப்ப நீங்க சொன்னீங்கல்ல கிருஷ்ணா வழியில வந்து இன்னும் நல்லது செய்வானு. நல்லது செய்யாம திருப்பி மக்களை வந்து கேவலமா கதைச்சானு சொன்னால் மக்களை எங்க கேவலமா நம்பி நான் செய்துட்டனே சொல்லி போட்டு வழியில போவீங்களா? இப்ப நான் சொல்றேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அவளுக்கு மண்டைக்கு ஏதாவது படுதா? என்னது இப்ப நீங்க சொன்னீங்களே கிருஷ்ணா வழியில வந்து இன்னும் இதுக்கு மேலான நல்லது செய்வானு. நல்லது செய்தா எனக்கு சந்தோஷம். அதை விட்டு போட்டு திருப்பியும் வந்து மக்களை கேவலமா கதைச்சு தூக்கி அறிவானா இருந்தால் மக்களை கேவலமா காய்ச்சது கிருஷ்ணா அதை சொல்லுங்களா கேட்போம். நீங்க ஒரு வீடியோக்களும் பாக்கல என்ன நீங்க பார்த்த நீங்களோ சொல்லுங்களேன் கேட்போம். ஒரு வீடியோக்களும் பாக்கல வீடியோக்கள் பாக்கல மக்களே கேள்வி. கோப்ரா நான் ஒன்று சொல்றேன். அதாவது வந்து சொல்லுங்க கிருஷ்ணா வந்து ஒவ்வொரு வீட்டிலையும் போய் வந்து உதவியல் செய்யல மக்கள் வந்து எனக்கு கஷ்டம் கிருஷ்ணா வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் போறது இல்லையா? கிருஷ்ணாவை கூப்பிட்டு தான் கிருஷ்ணா போறது. போன இடங்களை சொல்றேன். போன இடங்களும் கிருஷ்ணாவை கூப்பிட்டதான் கிருஷ்ணா போனது. அதை நினைவுல வச்சுக்கொண்டு பேசு. ஓகே கோப்ரா அந்த இடங்களுக்கு எல்லாம் போயிட்டு அப்ப எங்களாவே சொல்லணும்
ஓ ஐயோ எங்களுக்கு வசதி இல்லை, எங்களுக்கு தண்ணி வசதி இல்லை, இது இல்லைன்னு சொல்லி எல்லாம் கதைக்கணுமில்ல. அதை எல்லாத்தையும் வச்சு கிருஷ்ணா வந்து தான் ஒரு வீடியோவில் எனக்கு வீடு கட்ட எனக்கு காசு இல்லைன்னு சொல்லி ஒருதனை வச்சு ஒரு மக்கள்கிட்ட போய் மக்கள் கதைச்சதை ஏளனமா ஐயோ இப்படி நடிகடா இப்படி தான்றா, ஐயோ எனக்கு கஷ்டம் எனக்கு இதாண்டு சொல்லி அந்த வீடியோ வச்சதை சரியா புரியும். ரைட், ஓகே. இப்ப நீங்க அந்த வீடியோவை கிருஷ்ணா செய்ததுன்னு சொல்லி பிளாக்ல பாத்தீங்களா இல்ல கிருஷ்ணா போட்டு பாத்தீங்களா? என்னண்டு கிருஷ்ணாண்ட இதுல போட்டு அந்த வீடியோ ஏன் செய்யறது தெரியுமா? பிராங்குக்காக வேண்டி செய்யறது. இல்ல அப்படி சொல்லல கோப்ரா, அப்படி சொல்லி நீங்க எஸ்கேப் ஆகலாது. ஒரு விஷயம் சொல்ல எஸ்கேப் ஆகலாது. கிருஷ்ணா தவறா செய்ததுன்னு சொல்லி பேக்ரவுண்ட் வீடியோ போட்டா தவறு என்று சொன்னா நான் விலத்தி போவேன். பிராங்க்ஸா செய்தன்னு சொல்லி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஜேம்ஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஜேம்ஸ். அதாவது கிருஷ்ணா வீடியோ எடுத்ததுன்னு சொல்லி தவறா வீடியோ எடுத்தேன்னு சொல்லி இன்னொருத்தவங்க கூட அந்த வீடியோ போட்டானா இருந்தா ஓகே, நீங்க சொல்றதே ஏற்றுக்கொள்ளலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு சென்ஸ் கூட இல்லையா? வீடியோ போடுவானா? வீடியோ நான் பாத்துட்டு தான் நான் காய்க்கிறேன். கோப்ரா சரியண்டா காய்க்கணும், கிருஷ்ணாண்ட வீடியோ தவறு இல்ல, வேற ஒருத்தர் தவறு. கோப்ரா நீங்க புள்ளையாண்டு எனக்கு சொல்லேக்க நான் ஏற்றுக்கொண்டு காய்க்கிறேன் இல்ல. திரும்பவும் சொல்றேன், கிருஷ்ணாட வீடியோவை வேற ஒருத்தன் போட்டா தான் தப்பு. கிருஷ்ணா போட்டா வீடியோல நான் பார்த்தனே. ஐயோ மூளைட்ட புண்ட மாதிரி காய்ச்சி நீங்க. கிருஷ்ணாண்ட வீடியோவை கிருஷ்ணா போட்டா அது பிராங்க். கிருஷ்ணா தப்பா வீடியோ எடுத்தாருன்னு சொல்லி இந்த டூப்ளிகேட் படம் பலி ஆக்குவாங்க தெரியுமா? அதே போல கிருஷ்ணா எடுத்த வீடியோவை இன்னொருத்தன் வீடியோ எடுத்து கிருஷ்ணா எப்படி வீடியோ எடுக்கிறான்ன்றத அடுத்தவன் எடுத்து போட்டாதான் தப்பு. உனக்கு சொல்ல இல்ல அந்த நாய்க்கு அத நீங்க சொல்ல உனக்கு புரியுது இல்ல. திருப்பி அப்படியே ஒரு தரம் சொல்லி பார்க்கலாம், 2 தரம் சொல்லி பார்க்கலாம், 3வது தரம் கீழே தான் இறக்கி விடணும். என்னன்னு சொல்லினா அவன் வீடியோ நான் தெளிவா சொல்றேன். கிருஷ்ணாண்ட வீடியோவை அடுத்தவன் கிருஷ்ணா வீடியோ எடுக்கும் போது, கிருஷ்ணா போனை வச்சு கேமரா வச்சு வீடியோ எடுக்கும் போது அடுத்தவன் போன்ல வீடியோ எடுத்து கூட இருக்கிறவனோ நண்பனோ யாரோ போன்ல வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுவானா இருந்தா அது தப்பு. அது ஓகே, இது அவனே போடுறான். கிருஷ்ணாவே எடுத்து கிருஷ்ணாவே போடுறான்னு சொல்லி சொன்னா அது பிராங்க் வீடியோ. அது புரிஞ்சு கொள்ள தெரியாத மடையனு. ரைட், ஓகே. டொம்பெனி அண்ணா, ஈழத்துல வரசன் அண்ணா பேசுங்க, நான் வேலை கொஞ்சம் மிக்க முடிச்சுட்டு வரேன். ஈழத்துல வரசன் அண்ணா இருக்கிறீங்களா? இருக்கிறேன். இப்படிப்பட்ட ஆக்களுக்கு நான் தான் அண்ணா சாரி. நீங்க எல்லாம் நேர்மையா பேசக்கூடிய நீங்க, இப்படிப்பட்ட ஆக்களுக்கு நான் தான் சரி. யாராச்சும் நல்ல ஆக்கள் வந்தா ஏத்தி விடுங்கண்ணா, காய்ச்சி கொண்டு நமக்காக போட்டிருக்கிறோம். கிருஷ்ணா இல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கிருஷ்ணா சேர்த்த சொத்து பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதுல விளக்கம் தெரியாத கொஞ்சம் சொல்றேன். அதாவது கிருஷ்ணாண்ட அரவணைப்பின் கீழே நான் நினைக்கிற மாதிரி மாதாந்த வருமானம் பெறக்கூடியவங்க கிட்டத்தட்ட 100க்கு மேலப்பட்ட ஆக்கள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உமா இல்லையா ஈழத்தில் அரசனா? இருக்கேன். ரைட். அதாவது கிருஷ்ணாண்ட அக்கௌண்ட்ல இருக்கிற காசு அரைவாசி மாதாந்த ஊதியம் பெற ஆக்களுக்கு போய்கிட்டே இருக்கும். இது கூட உங்களுக்கு தெரியாது. அடுத்தது கிருஷ்ணா, நாங்க ஈழத்தில் அரசன் நான் சொன்ன மாதிரி கிருஷ்ணா காசு வாங்கி ஏமாத்தினு ஒருத்தனை வீடியோ போட சொல்லுவோம். சரியானே? அடுத்தது கிருஷ்ணாக்கு சேரிட்டி தான் நாங்க காசு கொடுத்தோம்னு சொல்லி வீடியோ போட சொல்லுவோம். இதெல்லாம் போட சொல்லுங்க, அதுக்கு பிறகு பாப்போம். நீங்களும் போட சொல்லாம வந்துன்னு கத்துற மாதிரி கத்தினா புள்ளதானே. ஈழத்தில் அரசன் நான் பேசணும். அதே மாதிரி என்ன அந்த இன்னொருதான் போட்டிருக்கான், அந்த என்ன இன்னொருதான் இங்கே கிளிநொச்சியில் ஏதோ ஒரு அந்த 4 டியூட்டரி வச்சு நடத்தினோம். 4 டியூட்டரையும் இந்த மாதம் வார மாதத்தோட போட்டுறான். என்ன இதால் கதைக்கிறவன் 6வது தான் பாதிக்கப்பட போகிறான். எஸ்கே கிஸ் என்ன பேர் என்ன தெரியாண்ணா, கார்த்திகோ ஏதோ ஒரு தான்
இப்போ இது எல்லாத்தின் நோக்கம் அவங்களுக்கு விளங்குது இல்லைன்னா அவன் வேண்டான் கொடுக்குறான் எடுக்கலைன்ற உனக்கு என்னடா பிரச்சனை? வேண்டவன் கொடுக்குறான் எடுக்கல ரெண்டாவது கட்டம். கொடுத்தவனுக்கும் பிரச்சனை இல்லை, வேண்டினவனுக்கும் பிரச்சனை இல்லை. கார்த்திகா ஆரோர் தான் இந்த மாசத்தோட 4 டியூட்டரியோ 2 டியூட்டரியோ நடத்தி கொண்டிருக்கான். எல்லாத்தையும் விடுறான்.